11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. ஒட்டுமொத்தமாக 91.17 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவிகள் 94.69 விழுக்காடும் மாணவர்கள் 87.26 விழுக்காடும் தேர்ச்சி. மாணவர்களை விட 7.43 விழுக்காடு அதிகம் தேர்ச்சி பெற்று அசத்திய மாணவிகள். தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுத்த இந்திய வானிலை ஆய்வு மையம். மின் இணைப்பில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பகிரங்க புகார். மென்பொருளை மாற்றியமைக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் மோடி. மத்திய அமைச்சர்கள் 12 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 67.25% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கம், ஆந்திராவில் 78% மேல் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். ராசிபுரத்தில் முதலமைச்சர் வருகையை ஒட்டி ட்ரோன்கள் பறக்க தடை. நாமக்கல் ஆட்சியர் உத்தரவு. தயாநிதி மாறன் தொடர்ந்த கிரிமினல் அவதூறு வழக்கு. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கரூர் வைஷ்யா வங்கியின் நிகர லாபம் 45 விழுக்காடு அதிகரிப்பு. நிதிநிலை அறிக்கையில் தகவல். சென்னை சிபிஐ நீதிமன்ற கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதிகள் உட்பட 41 பேர் பணியிட மாற்றம். உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எம் ஜோதிராமன் உத்தரவு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் பங்கேற்காத மாணவர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதி துணைத் தேர்வு. வரும் 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையில் சாக்கடைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்படும் ரோபோக்கள் 3 மண்டலங்களில் நடைமுறையில் உள்ளதாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம் தகவல். ரேவண்ணாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இன்று விடுதலையாக வாய்ப்பு என தகவல். பீகார் முன்னாள் துணை முதல்வர் சுசில்குமார் காலமானார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல். காசாவில் இன அழிப்பு நடைபெறுவதாக கருதவில்லை. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஷேக் சுலிவன் பேச்சு. மும்பையை நிலைக்குலையச் செய்த புழுதி புயல். இரும்பு பதாகை விழுந்ததில் 14 பேர் பலி, 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பங்களை கோரும் பிசிசிஐ வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை அனுப்பலாம் என அறிவிப்பு. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற உள்ள 64வது லீக் ஆட்டம். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதல்.